ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஹாப்பி கசன்ஸ் கிச்சன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். சத்து மாவு வீட்டில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நான் இதில் ஒரு கிட்டத்தட்ட 23 வகையான பொருட்கள் சேர்த்து பண்ணியிருக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஒரு நாளைக்கு தேவையான எல்லா சத்துக்களுமே இந்த சத்து மாவில் கிடச்சிடும். இந்த மாவு ப்ரிப்பேர் பண்ணுறதாங்க கொஞ்சம் வேலை. பட் ஒன்ஸ் நீங்கள் இதை ரெடி பண்ணிட்டீங்கன்னா ஒரு 2-3 மந்த்ஸ் உங்களுக்கு இந்த மாவு ரொம்ப நல்லாவே வரும். வீட்டில் இருக்க குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடலாம். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது, பெண்களுக்கு குறிப்பாக ரொம்பவே நல்லது. இதில் முக்கியமான பொருளே ராகி தான் நான் சேர்த்துருக்குறேன். ஸோ கண்டிப்பாக அந்த ரெசிபியை பண்ணுங்கள், உங்கள் வீட்டில் எல்லாருக்குமே கொடுங்க. அண்ட் வீடியோக்குள்ள போடுக்கு முன்னாடி யாரெல்லாம் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த ரெசிபியை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சத்து மாவு பண்ணுறதுக்கு நான் தேவையான எல்லா பொருட்களும் எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் ரொம்ப முக்கியமான பொருள் பார்த்தீங்கன்னா ராகியும் கருப்புளுந்தும். இது ரொம்ப முக்கியம், கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. மொத்தம் 23 பொருள் இருக்குது. இதில் உங்களுக்கு எதெல்லாம் அவைலபிளாக கிடைக்குதோ நீங்கள் அதெல்லாம் சேர்த்துக்கோங்க. கிட்டத்தட்ட எல்லா சிறுதானியங்களுமே நான் அதில் சேர்த்துருக்கிறேன். அதிகமாக சேர்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா ராகி வந்து நான் 1 கிலோ எடுத்திருக்கிறேன். மற்ற எல்லா பொருட்களும் நீங்கள் ஒரு 200 to 250 கிராம் எடுத்தால் போதும். என்ன பொருள்னு பார்க்கலாம். கோதுமை சம்பா 250 கிராம் எடுத்திருக்கேன். குதிரைவாளி, கம்பு, திணை, சாமை, வரகு, மசூர் தால், பார்லி, சோளம், சிகப்பு அவல், பச்சைப்பயிறு, பொட்டுக்கடலை, கருப்பு அரிசி, சிகப்பு அரிசி, வேர்க்கடலை, பிளாக் சீட்ஸ் நான் 100 கிராம் எடுத்திருக்கேன். ஜவ்வரிசி, கருப்புளுந்து, ஜாதிக்காய் 10 கிராம், சுக்கு 10 கிராம் போதும். நீங்கள் ஒரு 2 பீஸ் ஆட் பண்ணாலே போதும், ரொம்ப வேண்டாம். பாதாம் முந்திரி ஆப்ஷனல் தான், வேணா சேர்த்துக்கோங்க, வேண்டாம்னா விட்டுருங்க. நான் 50 கிராம் எடுத்திருக்கேன். இதுதான் அதுக்கு தேவையான பொருட்கள். இது எல்லாத்தையுமே தனித்தனியாக நல்லா வறுத்துக்கோங்க, ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. மொத்தமாக சேர்த்து பண்ணிடாதீங்க, ஒவ்வொரு பொருளையும் தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கோங்க. நான் ஒரு கடாய் வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட்டில் நான் ராகியை சேர்த்து வறுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் 1/2 கிலோ சேர்த்துருக்கேன். 1 கிலோ மொத்தமாக போட்டால் நிறைய இருக்கும். ஸோ 2ஆக பிரித்து கொஞ்சம் கொஞ்சமாக வறுத்து எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லா சிறுதானியங்களையும் ஒன்று ஒன்றா தனித்தனியாக போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது உங்களுக்கு எப்படி வறுப்பட்டதுன்னு தெரியும்னா ஒரு நல்ல மனம் வரும். அந்த சிறுதானியத்தை வறுக்கிறப்பலேருந்து ஒரு நல்ல ஸ்மெல் வரும். அந்த வாசம் வரும்போது உங்களுக்கு ஓரளவு நல்லா வறுப்பட்டுடுச்சுன்னு அர்த்தம். ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ சாமை வறுத்துட்ருக்கேன். ராகி வறுத்து முடிச்சாச்சு. இப்போ திணை வறுத்துட்ருக்கேன். எல்லா சிறுதானியங்களையும் தனித்தனியாக வறுத்து மொத்தமாக எடுத்து வச்சுருக்கிறேன். நல்லா ஆற வச்சாச்சு. இப்போ நம்ம இதை மிஷினில் கொடுத்து நல்லா பவுடராக திரிச்சிக்கலாம். நீங்கள் கம்மியான அளவு பண்ணதாக இருந்தால் வீட்டில் மிக்சிலே கூட நீங்கள் திரிச்சிக்கலாம். ஸோ சத்து மாவு இப்போ நல்லா திரிச்சு ரெடி ஆகிடுச்சு. நல்லா ஆற வச்சு நான் எடுத்து வச்சுருக்கிறேன். ஈரத்தோடு மூடி வச்சிடாதீங்க, அந்த சூட்டுக்கு வந்து உங்களுக்கு தண்ணி விட்டு கெட்டு போயிடும். ஸோ நல்லா இதிலே பேப்பர் இதிலே பரப்பி ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம இதில் கூழ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ நான் 2 பேருக்கு பண்ண போகிறேன். ஸோ இதில் ஒரு 2.5 கரண்டி சத்து மாவு எடுத்துருக்கிறேன். இது தண்ணி விட்டு நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சாச்சு. நமக்கு கூழ் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இந்த அடுப்பில் வச்சு கிண்டிடலாம். அடுப்பு மீடியம் ஹீட்டில் வச்சு இது பண்ணுங்க, ஓவர் ஹீட்டில் வைக்காதீங்க. கொஞ்சம் கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு இது வந்து கட்டி தட்டாத அடியில். கைவிடாமல் கிண்டிங்கன்னா ஒரு 5 நிமிஷத்தில் நல்லா ரெடி ஆகிடும். இதுக்கு பக்குவம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா திக்காக வரும். தண்ணியாக இருக்கு இல்லையா, இது வந்து கொஞ்சம் திக்கானது நம்ம ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக திக்காயிட்டு வருது. இது இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காகணும். இப்போ கூழ் நல்லாவே ஓரளவுக்கு திக்காயிடுச்சு. இது வந்து நீங்கள் 2 விதமாக பண்ணலாம். உப்பு போட்டு குடிக்கலாம், ஸ்வீட்டாகவும் குடிக்கலாம். நான் இன்னைக்கு ஸ்வீட் வெர்ஷன் தான் பண்ணுறேன். ஒருவேளை நீங்கள் உப்பு போட்டு மோர் கலந்து குடிக்கணும்னு நினச்சிங்கன்னா இதை இப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கூழை கொஞ்சம் ஆற விடுங்க. ஆறுனதுக்கப்புறம் இதில் உப்பும் மோர் கலந்து குடிக்கலாம். ஸ்வீட் வெர்ஷன் பண்ணுறப்போ
நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ண வேண்டாம். இதே இதில் நல்ல ஓரளவுக்கு திக்கானதுக்கப்புறம் நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க. சுகர் ஆட் பண்ணாதீங்க. நான் இதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன். இனிப்பு வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க நல்லா. இப்போ நம்ம அதை ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி, சத்து மாவுக்குள். ஒரு நாளைக்கு உங்களுக்கு தேவையான மொத்த சத்துக்கள் இதிலேயே உங்களுக்கு கிடச்சிடும். ஸோ இந்த கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபேமிலியில் எல்லாத்துக்கும் கொடுங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இது குடிக்கலாம், எந்த பிரச்சனையுமே கிடையாது. பெரியவங்க குடிக்கிறப்போ இதை கொஞ்சம் நல்லா நீர்க்க வச்சு குடிங்க. ஸோ நீங்கள் இது மோர் சேர்த்து குடிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் முதலே சொன்ன மாதிரி அந்த நாட்டு சக்கரை சேர்க்கறதுக்கு முன்னாடி அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் ஆற விட்டுருங்க. ஆறுனதுக்கப்புறம் இதில் மோர் உப்பு போட்டு குடிங்க. ஸோ அதுவும் ரொம்பவே நல்லாயிருக்கும். காலைல பிரேக்ஃபாஸ்ட்க்கு ஒரு நல்ல ஆப்ஷனுங்க. சட்டுன்னு 5 நிமிஷத்தில் பண்ணிடலாம். அந்த மாவு மட்டும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அண்ட் ரொம்பவே சிம்பிள் கூட. ட்ரை பண்ணி பாருங்கள்.